ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு த கிறிஸ்டி விஜய் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டு தாங்க வந்திருக்கோம். இங்கே திங்கக்கிழமையானா சந்தை போடுவாங்க. சந்தை பார்க்க தான் வந்திருக்கோம். போன வாரம் வர முடியல, இந்த வாரம் வீடியோ எடுக்கலான்னு வந்தாச்சு. நிறைய கடைங்க, நிறைய பேர் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போய் பார்த்தோம். ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலான்ட்டு போய் பார்த்தோம். இவங்க எப்போதுமே எங்கள் வீட்டில் சாயந்தரம் ஆனால் சைக்கிளில் விற்றுட்டு வருவாங்க. அவங்க தான் நிறைய சேலைங்க, நிறைய நைட்டி வச்சுருந்தாங்க. இங்கே சேலையெல்லாம் பார்த்திங்களா, இது ஆயில் புடவைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சேலை தாங்க. இங்கே வீட்டில் தினமும் பெரியவங்களாம் அந்த சேலை தான் கட்டுவாங்க. அந்த மாதிரி தான் இங்கே நம்ம அங்கே சில்க் காட்டன் அந்த மாதிரிலாம் கிடையாது. இங்கே இது என்ன சொல்கிறது, பேர் காட்டன் சேலை தாங்க. ஆயில் புடவை தான். நிறைய கடைங்க, நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு கடையிலையும் கும்பல். இந்த நேராக இருக்க கடையில் தாங்க ஒரு சேலை 200 எது எடுத்தாலும் 200 சரி, அப்படி என்ன தான் விற்கிறாங்க 200 எப்படி தான் இருக்குது சேலைன்னு பார்க்க போனீங்க. போகும்போது என் வீட்டுக்காரோட தங்கச்சி கூப்பிட்டாங்க, இங்கே வாங்கன்னு. சரி, அங்கே போய் பார்ப்போம் என்ன தான் பார்க்குறாங்கன்ட்டு அங்கே போய் பார்த்தாங்க. அங்கே போய் பார்த்தா சேரீ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்ப்பா சும்மா சரின்னு வயசான பாட்டி மாதிரின்னு அடுத்த கடையை போய் பார்க்க போனீங்க. நிறைய கும்பல், போய் பார்க்கவே இடம் இல்லை அந்த மாதிரி கும்பல். இங்கே பானிபூரி அப்புறம் அப்பளம்லாம் கடை போட்டிருந்தாங்க. பானிபூரியெல்லாம் எப்போதுமே கும்பல் தான், சாப்பிடவே முடியாது, அவ்வளோ கும்பலாக இருந்துச்சு. சரி, யாரா அங்கே வர்றதுன்னு பார்த்தா வீட்டுக்காரு தான். கூப்பிடும்போது வரலங்க, வந்ததுக்கப்புறம் பின்னாடியே வராங்க. நானும் வரேன்னு சொல்லி வந்தோடனே என்கிட்ட பேசுகிறாங்களோ இல்லையோ, புள்ளைய தூக்கிக்கிறாங்க. அண்ணோன்னா சரி, புள்ளைய தூக்கிறதுக்கு தான் ஆள் வந்துடுச்சு, நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்டேருந்து சுற்றுவோன்னு மறுபடியும் ஃபஸ்ட்டேருந்து கடைக்கு போய் பார்த்தோங்க. சரி, ஏதாவது சேலை வாங்கலாமா, ஏதாவது ஆயில் புடவை வாங்கலாமா அப்படின்ட்டு போய் பார்த்தோம். அங்கே போய் பார்த்தா 250 சொன்னாங்க. பார்க்க கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தது சேலையெல்லாம். சரி, இங்கே வேணான்ட்டு வேறு கடைக்கு போகணுங்க. நிறைய கடை இருக்குல்ல, வேறு கடையில் போய் எவ்வளோ ரேட் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அப்போ கடைசியாக இங்கே வாங்கிக்கலான்ட்டு வேறு கடைக்கு கிளம்புனோம். வேறு கடையில் போய் பார்த்தோங்க. எல்லா கடையிலையும் ஒரே ரேட்டு தான், எல்லா கடையிலையும் ஒரே மாதிரி தான் சேலைலாம் இருந்தது. இங்கெல்லாம் சுடிதார்லாம் ரொம்ப கம்மி தாங்க, 150 ரூபா ஆகும். 250 அவ்வளோ அழகழகாக சுடிதார்லாம் இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்களா, அது எல்லாமே 200 ரூபா. பேண்ட்டு, டாப், அப்புறம் ஷாலோட செட் 200 தாங்க. அங்கே நம்ம ஊரில் தமிழ்நாடுலலாம் எப்போ அவ்வளோ ரேட் கை வைக்க முடியாது, அந்த மாதிரி ரேட் இருக்குது. 200, 300 சிம்பிளாக எடுத்தாலும் 200 தான் டாப். இங்கெல்லாம் 150 தான். இங்கே தாங்க அந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, அந்த ரெட் கலர் சிலையை தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். பார்த்தா 250 சொன்னாங்க. நல்லா தான் இருந்தது. 20 ரூபா 30 ரூபா கம்மி பண்ண சொன்னாங்க, கம்மி பண்ணல. சரி, இங்கே இருக்கிறதுலே 250 இங்கே பாருங்கன்னு சொன்னாங்க. எங்கே இருக்கிறது நிறைய சேலை இருந்தது, ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்றுமே இல்லையே. சரின்னு தங்கச்சியை கூப்பிட்டு, பாப்பா இதை பார்த்து கொடு பாப்பா, எது நல்ல சேலையாக இருக்குன்னு நல்லா இருக்குன்னு சொன்னோம். அவன் போயிடுனா ஒரு 3 கலர் எடுத்து வச்சாங்க. 3 கலர் எடுத்து வச்சா, வெறும் ரெட் கலரு எல்லோ கலராகவே எடுத்து வச்சா. நம்மளுக்கு பிடிக்கல. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அந்த சேலையை பார்த்தோன்னு பிடிச்சினால, மற்றதெல்லாம் பார்த்தாலும் எத்தனை தடவை பார்த்தாலும் பிடிக்கவே இல்லை. சரி, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, 30 ரூபா கம்மி பண்ணுங்க சொன்னோம், கம்மி பண்ணலை. சரி, இதுலேயே வாங்கலாமான்னு இதுலேயே பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த பூ போட்டு சரி பார்த்தா நல்லா தான் இருக்குது, ஆனால் அது பிடிச்சிருந்ததுனால மனசு கேட்கவே இல்லை, அதுதான் வாங்கணுன்ட்டு. நம்மளுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா அதை வாங்குற வரைக்கும் மனசே கேட்காதுங்க. அதை வாங்கினதுக்கப்புறம் தான் மனசே நல்லாயிருக்கும். அவள் கடைசியில் சரி அதையே வாங்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. இது எவ்வளோ கேளு, இது எவ்வளோ கேளு. அந்த ரெட் கலர் எவ்வளோ கேளு. கிரீன் கலர் பூ போட்டு இருக்குல்ல, ரெட் கலர் கீழே লালটা
அப்படின்னா 250 কত 250 কত কোনগুলো এগুলো 250 এখানেও আছে 250 এই সব 250 আছে মানে 250 এই দেখো এইটা লাও এটা 280 ওই দিদি একশো নিল ওইটা இப்போதான் 250 சொன்னா இப்போ 250 சொன்னா வாங்கும்போது அது எவ்வளோ சொல்கிறேன் 280 சொல்லிட்டு 250 வாங்கும்போது அது என்ன குடிக்க அது கேக்குனா அது நீ சொன்னா যেটা প্রশ্ন করছিস সেটাই 200 টাকা বলছে বুঝলি আমি দেখুন என்னன்னா আমি 250 சொல்லுங்க 250 ரூபாய்க்கு கேட்கட்டா দিদি ওই কাপড়টা 250 টাকা দিবে কি বলে ও লালটা 250 টাকা দিবে 250 না ওটা ভালো সাইজ তুমি তুলে দেখো এদিকে যা ভেতরে ঢুকো ঢুকো না এটা ওই জামাটা নিবে ওই কোট জামাটা নিবে না ওই গেঞ্জি জামাটা নিবে কোটটা ভালো কোট নেবো তো পয়লা বছর পড়াবে তো দাম 350 কবে পয়লা বছরে কবে ওই ও বলে দিবে কবে 1 তারিখ বাংলা বলবো এখন না 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 எது சொன்னா 250 அதுலேயே 2 கலர் இருந்தது அந்த 2 கலரில் ஏதோ ரெட் வாங்கலாமா பிங்க் வாங்கலாமான்னு ரொம்ப நேரம் அரை மணி நேரமாக யோசிச்சு பிங்க் எடுத்து அதுக்கப்புறம் தங்கச்சி சொன்னால் பிங்க் வேணா ரெட் கலர் வாங்கினா அதுக்கப்புறம் ரெட் கலர் கொடுத்துச்சு இதே கொடுத்துருங்கன்னு 280 ரூபாங்க இந்த சேலை டிசைன்லாம் நல்லா இருக்கே சொல்லிட்டு இதுவே வந்து வாங்கிட்டோம். என் வீட்டுக்காரர் எதுங்க வாங்கலான்னு கேட்டால் எனக்கு இது பற்றிலாம் எதுவும் தெரியாது உனக்கு பிடிச்சிருந்தா வாங்கிட்டு வந்தேன். ஆனால் வேறு பொண்ணுங்க எது ரோட்டில் போகும்போது வேறு பொண்ணுங்க அழகாக போட்டு அந்த சொல்ல பாரு நல்லாயிருக்கு அந்த கலர் பாரு நல்லாயிருக்கு அந்த பொண்ணுக்கு அது நல்லாயிருக்கு இது நல்லாயிருக்கு. ஆனால் நம்ம ஏதாவது கேட்டுட்டோம்னா இது நல்லா இருக்கா பாருங்கள் இதை போடட்டான்னு கேட்டோம்னா எனக்கு இதை பற்றிலாம் எது தெரியாது உனக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சரி என் வீட்டுக்காரோட தங்கச்சி சொன்னாங்க தம்பிக்கு ஒரு லைட் வச்ச ஷூ வாங்கி தரேன்னாங்க. சரி பார்க்க போகலான்ட்டு போனால் இந்த செப்பல் தாங்க லைட் வச்சது வாங்கினாங்க. தம்பி காலை கரெக்டாக இருந்தது ஆனால் அவனை நடக்க முடியாதுல்ல இப்போ தம்பியால் நடக்க முடியாது நம்ம ஒன்றுக்கு கிட்டியால் 1 வயசு தான் ஆகுது இப்போ தான் எந்திரிச்சு நிற்கவே எந்திரிச்சு நிற்கிறாங்க. அதனால் சரி வேணாம் ஏற்கனவே தம்பிக்கு ரெண்டு வகையான செப்பல் வாங்கி வச்சுருக்கேன் அதுவே போட்டு நடக்க மாட்டாங்க அப்படின்ட்டு 200 வாங்க அந்த செப்பல் பார்த்திங்க 200 வாங்க. அதுவே ஷூ லைட் வச்சு ஷூ வாங்கினா 300 ரூபா. அதுக்கப்புறம் சரி வேணான்ட்டு வேறு கடையில் போய் பார்த்தோம். ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழகழகாக இருந்ததுங்க. ஆனால் நம்மளால் இப்போ போட முடியாது இல்லவா அதனால் நாங்கள் வாங்கலை. அவ்வளோதாங்க எல்லாமே வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு கிளம்பியாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க.